கரூர் மாவட்டம் கடவுர்ல சுருமான்பட்டிங்கிற ஒரு கிராமத்துல வானகங்கிற உயிர் சூழல் நடுவம் இருக்கு. இயற்கை விவசாயத்து மேல பற்று இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நம்மாழ்வார் ஐயாவை பத்தி தெரிஞ்சிருக்கும். அவரு உருவாக்கின ஒரு பண்ணை தான் இந்த வானகம். அவரோட நினைவிடமும் அவர் வாழ்ந்த வீடும் இந்த வானகத்துல இருக்கு. பலரும் இங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போய் இயற்கை விவசாயம் செய்யறாங்க. எனக்கு இந்த பண்ணையை பார்க்கணும்னு ரொம்ப நாளா ஆர்வம் இருந்தது. அதனால கிளம்பி இங்க வானகத்துக்கு வந்திருந்தோம். முதல்ல நாங்க நுழைஞ்சதுமே உணவு கூட இருந்தது. அங்க ஆளுங்கெல்லாம் இருந்தாங்க. அங்க போனதுமே எங்களுடைய முகவரி, அலைபேசி எண், பெயர் இதெல்லாம் அந்த பதிவேட்டில் பதிவு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நாங்க நம்மாழ்வார் ஐயாவோட நினைவிடத்தை நோக்கி புறப்பட்டோம். சுத்திலும் மரம், செடி, கொடி, நடுவில் ஒரு வேப்ப மரம். அந்த இடத்துல தான் நம்மாழ்வார் ஐயாவோட நினைவிடம் இருந்தது. ரொம்பவும் ஒரு அமைதியான இயற்கை சூழல்ல இயற்கையான பொருட்களை கொண்டு கட்டப்பட்டது தான் இந்த நம்மாழ்வார் ஐயா வாழ்ந்த வீடு. எளிமையான தற்சார்பு வாழ்க்கை தான் என்னைக்குமே நிரந்தரம் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் இந்த வீடும் இந்த இடமும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எதெல்லாம் இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் இல்லாமே நம்மளால உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நிறுவப்பட்டது தான் இந்த வானகம். இயற்கை மேல ரொம்ப பற்று இருக்கவங்க இந்த இடத்துக்கு வந்தா திரும்பி போக மனசே வராது. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான இடம் இந்த இடம். நம்மாழ்வார் ஐயாவோட வீடு, நினைவிடம் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அங்கிருந்து தோட்டத்தை பார்க்கறதுக்காக கிளம்பி போனோம். ஐயாவோட காணொலி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம், மண்ணு வந்து கழிவை தான் கேட்குது, நமக்கு எது வேண்டாங்கிறமோ அதை மண்ணுல போட்டாலே தாவரங்கள் செழிப்பா வளரும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நிரூபிக்கிற விதத்துல பண்ணை முழுக்க எங்க பார்த்தாலும் நம்மளால தாவர விலங்கின கழிவுகளை நம்மளால பார்க்க முடியுது. உள்ளேயே சூரிய ஒளி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கான அமைப்பும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நாங்க இந்த மேட்டுப்பாத்தி, பள்ளப்பாத்தி, வட்டப்பாத்தி, இருமடி பாத்தி இதெல்லாம் பார்வையிடுறதுக்காக போயிருந்தோம். பூச்சிகள் நமக்கு நண்பன் அப்படின்னு சொல்றாங்க. தோட்டத்துல நாம வளர்க்குற பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய தீமை செய்யற பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடுறது நன்மை செய்யற பூச்சின்னு சொல்றாங்க. அதை கவர்ந்திழுக்கிறதுக்கு ஒரு சில தாவரம் நடணும். அந்த தாவரங்களுக்கு பக்கத்திலேயே நம்ம பயிர்களையும் நட்டுட்டோம்னா தீமை செய்யற பூச்சிகளை நன்மை செய்யற பூச்சிகள் உணவா உட்கொண்டுரும். அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல பலவிதமான தாவரங்களை நடும்போது பூச்சிகள் இயற்கையாவே கட்டுப்படுத்தப்படுது. அடுத்ததா அப்படியே போற வழியில வயல் அடிச்சிருந்தாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்மாழ்வார் ஐயா சொன்ன ஒத்த நாத்து நடவு முறை பின்பற்றிருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலேயே மஞ்சளும் நடவு செஞ்சிருந்தாங்க. கால்நடை இல்லாம இயற்கை விவசாயம் சாத்தியமாகாது அப்படின்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருந்தாரு. விவசாயம் செய்யும் போது நமக்கு வேண்டாங்கிறத கால்நடைகளுக்கு கொடுப்போம். கால்நடைகள் அதை சாப்பிட்டுட்டு விவசாயத்துக்கு நமக்கு தேவையான எருவை தருது. அதனால விவசாயத்துக்கு கால்நடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க வானகத்துல பாத்தீங்கன்னா ஆடு, மாடு, கோழி, அப்புறம் நாய் இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு வராங்க. உள்ளேயே அதுங்களுக்கு தேவையான கூடாரம், அப்புறம் அதுங்களுக்கு தேவையான கால்நடை தீவனம் இதெல்லாமே அங்கேயே உற்பத்தி செய்யறாங்க. நம்மாழ்வார் ஐயா நிரந்தர வேளாண்மை, அதாவது பெர்மாகல்ச்சர், இதை பத்தி பேசியிருப்பாரு. அதுல அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பண்ணை வடிவமைப்பு பண்ணும்போது அந்த பண்ணையில இருக்கிற மனிதர்கள் மற்றும் விலங்குகள் இதுகளுக்கு தேவையான உணவு எப்பவுமே நிரந்தரமா கிடைக்கிற மாதிரி அந்த பண்ணையை வடிவமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த வானகம் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இங்க உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அலுவலகம் இருக்குது, அப்புறம் பயிற்சி குடில் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு. வானகத்துல அப்பப்ப பயிற்சி கொடுக்குறாங்க. அதுக்கான அறிவிப்புகள் அப்பப்ப வானகத்துல இருந்து வெளிவருது. அது மட்டும் இல்லாம இங்க இயற்கை விவசாயம் படிக்கிற கல்லூரி மாணவர்கள் இங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பயிற்சி குடில இருந்து கிளம்புனோம்னா ஒத்தையடி பாதை அங்கங்க தோட்டத்துக்குள்ள போகுது. அந்த ஒத்தையடி பாதையில அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது பலவிதமான தாவரங்கள் வளர்ந்துருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த இடம் உருவாக்கும் போது ஒரு ஓனான் கூட முட்டையிட தகுதி இல்லாத ஒரு பாலைவனமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சோலைவனம் மாதிரி இருக்கு. இதுக்கு காரணம் இவங்க கடைபிடிச்ச இயற்கை வேளாண்மை நுணுக்கங்களும் தொழில்நுட்பமும் தான். இந்த பண்ணை முழுக்க எங்க பார்த்தாலும் கத்தாழை நடவு செஞ்சிருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கத்தாழை காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை வாங்கி தன்னோட வேர் பகுதியை ஈரமா வச்சுக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அது பக்கத்துல இருக்கிற தாவரங்கள் வறட்சி காலத்திலயும் உயிர் பெற்று நிக்குது. அப்புறம் பண்ணைக்கு தெற்கால குட்டைகளை நம்மளால பார்க்க முடிஞ்சது. திரும்பவும் நாம இப்ப உணவு கூடாரத்துக்கு பக்கத்துல இருக்கிற உணவு சமைக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா விறகடுப்புல தான் சமைக்கிறாங்க. இங்க தான் பண்ணையில வேலை பார்க்கறவங்களுக்கும் பண்ணையில பயிற்சி எடுத்துக்கிறவங்களுக்கும் இயற்கை உணவு தயாராகுது. அங்க செவுத்துல இருக்கிற வாசகங்களை படிக்கும் போதுதான் மரங்கள்ல இவ்வளவு பயன் இருக்கான்னு நமக்கு தெரிய வருது. அந்த உணவு கூடாரத்துக்கு பக்கத்திலே தான் அந்த மாட்டுக்கட்டு தான் இருக்குது. அங்க பாத்தீங்கன்னா இந்த நாட்டு கருவேல மரம் இருந்தது. மாட்டுக்கும் நிழல் கிடைக்குது, நமக்கும் பல் தைக்க குச்சி கிடைக்குது. அடுத்ததா உணவு கூடாரத்துக்குள்ளேயே ஒரு சின்னதா ஒரு அங்காடி இருக்குது. அங்க இந்த பண்ணையில பயிற்சி எடுத்துட்டு போனவங்க உருவாக்கின இல்ல உற்பத்தி செஞ்ச விவசாய பொருட்கள், உணவுப் பொருட்கள் இங்க விற்கிறாங்க. இங்க நம்மாழ்வார் ஐயாவோட பல இயற்கை விவசாய புத்தகங்கள் இங்க விற்கிறாங்க. சிலருக்கு இங்க விற்கக்கூடிய பொருட்கள் விலை அதிகமா இருக்கிற மாதிரி தோன்றலாம். அப்போதான் காசுக்கு தகுந்த பணியாரங்கிற பழமொழியை நம்ம நினைச்சு பார்க்கணும். இங்க நான் ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். அதுல ஒண்ணுதான் இந்த நாட்டு சக்கரை. அதை சாப்பிட்ட பிறகுதான் உண்மையான நாட்டு சக்கரையோட ருசி இப்படிதான் இருக்குங்கிற எனக்கே ஒரு புரிதல் ஏற்பட்டு, ஒரு சத்தும் இல்லாத உணவே அவ்வளவு விலைக்கு விற்கும் போது எல்லா சத்தும் நிறைஞ்ச இயற்கை முறையில விளைஞ்ச இந்த பொருட்களுக்கு சரியான விலையை தான் அவங்க நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. உள்ளுக்குள்ளேயே 2 விதமான தேன் கிடைக்குது. ஒன்னு மலத்தேன், இன்னொன்னு வளர்ப்பு தேன். வளர்ப்பு தேனோட விலை 300, அதே மாதிரி மலத்தேனோட விலை 540. நான் இந்த அங்காடியில இருந்து எனக்கு தேவையான ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு அதுக்கான தொகையும் செலுத்திட்டு நம்மாழ்வார் ஐயா காணொலியில சொன்ன எல்லா விஷயங்களையும் கண்கூட பார்த்துட்டு வானகத்துல இருந்து கிளம்பியாச்சு.